உறவுகளுக்கு வணக்கம். அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? ஐக்கிய ஜனநாயக கட்சியா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. மார்டின் அவருடைய மகன். அந்த கட்சியில தாடி பாலாஜி தெரியுங்களா? பல நூறு போராட்டங்களில் கலந்து கொண்டவர், ஆயிரக்கணக்கான நாட்களை சிறையில் கழித்து மக்களுக்கான விடுதலை போரில் பங்கெடுத்த பரம்பரையை சார்ந்தவர். அவரும் பல ஆயிரம் போராட்டங்களை முன்னெடுத்து, மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியா திகழ்ந்து இருக்காரு அப்படின்லாம் சொல்லணும்னு ஆசை. ஒரு போராட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு காமெடி நடிகராக நடிச்சுட்டு அவரு தாவைக்கா விட்டு விலகி வேற எங்கேயோ போறாராம். இதை ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஏமாற்றங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு தயார் இல்லை. பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 5000 கோடி ஊழல் நடந்திருக்கான். அதை பத்தி பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதை பத்தி பேசுவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. இதைதான் நாம ஜனநாயகத்தின் 4 தூண்கள்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியில. 5000 கோடி ஊழல்ன்ற சாதாரண விஷயமா? இதெல்லாம் கூட விட்டுருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு ஜனநாயக மரபை மீறி தேர்தல் ஆணையரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நிலைமை இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னா, இங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 20 MP ஜெயிச்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அவங்க கூட 8% வாக்கு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. போன முறை இந்த வரக்கூடிய தேர்தலில் எவ்வளவு குறையுமா ஏறுமான்றதெல்லாம் அது அப்புறம் ரிசல்ட் வருமா பாத்துக்கலாம். ஆனா 8% வாக்கு கடந்த முறை எடுத்த நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. இதை நம்ம சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பாஜக உள்ளாட்சி தேர்தல்ல தெலுங்கானால 5% வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல 16 MP இருக்கக்கூடிய அந்த தெலுங்கானால 8 இடத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க, 8 இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 12,500 அந்த 16,000 இது இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட 53% வாக்குகளை பெற்றிருக்காங்க. பிஆர்எஸ் 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 53% பெற்றாங்க, ஒரு பாதி சீட்டு கிடைச்சதுன்னு சொல்லலாம். பிஆர்எஸ்லாம் 35% வாக்கு பெற்றவங்களுக்கு ஒரு சீட் கூட கிடைக்கல. நாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடுறோம் இல்ல, மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக போராடிட்டு இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டியது காங்கிரசின் நோக்கம் அல்ல, லட்சியமும் எங்களுடையது அது அல்ல. ஆனா 5% வாக்கு மட்டுமே